வணக்கம். ஜூலை 15ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூலை 14ஆம் தேதி நிஃப்டி 0.7% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,050 பக்கத்தில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 700 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,900 கோடி ரூபாய்க்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் நேற்று க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ரெட்டில் இருந்தாலும் ஃபார்மா இண்டெக்ஸ் 1% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாக பயோகான் மற்றும் டிவிஸ் லேபரேட்டரிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பயோகான் 6%, டிவிஸ் லேபரேட்டரிஸ் 4% அதிகரித்தது. நேற்று பயோகான் குறித்து நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஒரு பிளாக் டீல் நடந்துன்ற செய்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: யூனியன் பேங்க், HDFC AMC, க்ரோ, HDFC லைஃப், ஐசிஐசிஐ லம்பார்ட், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப், ஏஞ்சல் ஒன், HDB ஃபினான்ஷியல், ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மற்றும் நெட்வொர்க் 18. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 30 இந்தியர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு, பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா தரப்புலேருந்து வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஈரான் எம்பசியில் இருக்கக்கூடிய டெப்யூட்டி சீஃப் ஆஃப் மிஷன் அவங்க அழைத்து பேசியிருக்கிறாங்க நியூ டெல்லியில். விப்ரோ அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜூலை 16ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. அந்த தேதி இன்னொரு முறை சரி பார்க்கணுங்க. அதற்கு முன்னாடி ப்ளூம்பர்க் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. விப்ரோ Q1 ரிசல்ட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்? கன்சாலிடேட்டட் ரெவென்யூ எதிர்பார்ப்பது 24,730 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எபிட் எதிர்பார்ப்பது 4,113 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 1% கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க. எபிட் மார்ஜின் 16.63% எதிர்பார்க்குறாங்க. போன குவார்ட்டரில் அது 17.18% இருந்தது. ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3,466 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 1% விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ரெவென்யூ வளர்ச்சி அவங்க கைடன்ஸை ஒட்டி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற கைடன்ஸ் 0லேருந்து -2% அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரெவென்யூ வளர்ச்சி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுகிறாங்க. இது கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில். லேண்ட்மார்க் கார்ஸ் நேற்று கலக்கி இருக்கிறாங்க. 17% அதிகரித்தது. கம்பெனி Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,733 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரித்தது. வெஹிக்கிள் சேல்ஸ் 1,465 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரித்தது. ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீசஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து வந்த வருவாய் 268 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரித்தது. கேமிங் கம்பெனி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அரசு விதித்திருக்கக்கூடிய 28% GSTக்கு எதிராகத்தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போவதாக பத்திரிகையில் செய்தி வெளியாயிருக்கு. MSCI இந்தியா ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸுடைய ரீபேலன்சிங் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற இருக்குது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அறிவிப்பு வரும். செப்டம்பர் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும். ஆக்சிஸ் கேபிட்டல் சில கணிப்பு நடத்தி இருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் இந்த இண்டெக்ஸில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருப்பது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மற்றும் லாரஸ் லேப்ஸ் இந்த இண்டெக்ஸில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இட்டர்னலுடைய வெயிட்டேஜ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஷேர்ஸ் வாங்கப்படும். ஏன்னா பேசிவ் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜர்ஸ், ஃபண்ட் மேனேஜர் ஷேர்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ குறிப்பாக இட்டர்னலில் 5,000 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பணம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாற்றம் நடைபெற்றா. அதே போல் லாரஸ் லேப்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா 3,942 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வாங்கப்படும். அவ்வளோ பணம் உள்ள வரும் அந்த ஸ்டாக்ல. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இடம் பிடிச்சது அப்படின்னா 2,500 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வாங்கப்படும்னு ஆக்சிஸ் கேபிட்டல் கணிப்பு நடத்தி இருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இண்டெக்ஸ்ல இருந்துன்னு பார்க்கும்போது ஆஸ்ட்ரால், SBI கார்ட்ஸ் மற்றும் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஆஸ்ட்ரால் வெளியே போனுச்சுன்னா எவ்வளவு பணம் வெளியே போகும், எவ்வளோ ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும்னா 1,058 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு. அதே போல் ஆஸ்ட்ரால் வெளியே போச்சு இந்த இண்டெக்ஸில் இருந்தால் 980 கோடி ரூபாய்க்கான
ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும், அவ்வளோ பணம் வெளியே போகும். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வெளியே போச்சு இந்த இண்டெக்ஸ்லன்னா 1173 கோடி ரூபாய் வெளியேறும்ன்ற எதிர்பார்ப்புன்னு ஆக்சிஸ் கேபிட்டல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஜிண்டால்ஸா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 104 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 75% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இந்த Q1ல் 52 கோடி ரூபாய்ங்க. அதே போன வருடம் இதே குவார்ட்டரில் 41 கோடி ரூபாய் உள்ளே வந்திருக்கு, கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸாக இருக்கலாம். ரெவென்யூ 4452 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 397 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% விழுந்திருக்கு. மார்ஜின் 8.9%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 16.4% இருந்தது. டாடா எல்எக்ஸி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 22% விழுந்திருக்கு, 171 கோடி ரூபாய். ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிச்சிருக்கு, 1021 கோடி ரூபாய். எபிட் 194 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 12% விழுந்திருக்கு. எபிட் மார்ஜின் 19%, போன குவார்ட்டரில் 22.3% இருந்தது. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 62 பைசா ரெட்டில் 96.3 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக. SBI மற்றும் HDFC வங்கி குறித்தான ஒரு செய்தி. மூடிஸுடைய ரேட்டிங்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க லாங் டேர்ம் டெபாசிட் ரேட்டிங்ஸ் Baa3 வழங்கி இருக்கிறாங்க, ஸ்டேபிள் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. அதே போல் பேஸ்லைன் கிரெடிட் அசஸ்மெண்ட் Baa3 வழங்கி இருக்கிறாங்க. SBI ஃபண்ட்ஸ் IPO குறித்தான தகவல். நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 71% ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 104% ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 91 ரூபாய் கூடுதலாக இருக்குது. அது IPO விலையை காட்டிலும் 16% அதிகம். L&T டெக்னாலஜி சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேரிசனில் 7% அதிகரிச்சிருக்கு, 357 கோடி ரூபாய். ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிச்சிருக்கு, 2940 கோடி ரூபாய். ஐடி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். IBM உடைய ஷேர் பிரைஸ் நேற்று ஒரு வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. US மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 23% விழுந்திருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. இது அங்கே மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் நினைக்கிறேங்க. இன்னொரு முறை அதை சரி பார்க்க வேண்டும். அதனால் இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸும் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ Q2 ரிசல்ட் IBM வெளியிட்டிருக்கிறாங்க. எதிர்பார்த்த அளவில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் $2.93, ரெவென்யூ $17.2 பில்லியன், எதிர்பார்த்தது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் $3.01. அதே போல் வருவாய் எதிர்பார்த்தது $17.86 பில்லியன். இந்த டேட்டா நமக்கு கிடைத்தது CNBCயிலிருந்து. இந்த நம்பர்ஸ் மிஸ் ஆனதற்கு CNBCயில் முக்கியமான காரணம் அவங்க சொல்லியிருப்பது, இப்போ கஸ்டமர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஹார்ட்வேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் மற்றும் கன்சல்டிங் ப்ராஜெக்ட்ஸில் அவங்க பெரிய அளவில் முதலீடு செய்கிறதுக்கான எண்ணத்தில் இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC செய்தியில். IBM ரிசல்ட் மற்றும் வீழ்ச்சிக்கு அந்த நேரத்தில் நம்ம இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் சிலது யூஎஸில் லிஸ்ட்டாக இருக்குங்க. இன்ஃபோசிஸ் மற்றும் விப்ரோடைய ADR அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசீப்ஸ் நேற்று 8% வரைக்கும் வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு இன்ட்ராடேல. ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். தமிழகத்தில் அவங்களுடைய ஆலையில் ஃபர்னேஸ் எக்ஸ்ப்ளோஷன் காரணமாக ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாருன்னு CNBC TV18 தகவல் கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. தற்காலிகமாக அங்கே சேவையை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. லென்ஸ்கார்ட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெமசெக் உடைய மற்றொரு நிறுவனம் தான் மேக்ரிச்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்க லென்ஸ்கார்ட்டில் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.05% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1940 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு டெமசெக் கைவசம் 4.75% ஸ்டேக் இருக்குது லென்ஸ்கார்ட்டில். நெட்வெப் டெக்னாலஜிஸ்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 5000. இப்போ 4397 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நெட்வெப் டெக்னாலஜிஸ். PC ஜுவல்லர்ஸ் ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. ஜூலை 16 குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சாத்விக் கிரீன் எனர்ஜிக்கு மோத்திலால் ஓஸ்வால் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 565. இப்போ 466 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சாத்விக் கிரீன் எனர்ஜி. கல்யாண் ஜுவல்லர்ஸ் சில நாட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம செய்தி பார்த்துருக்கோங்க. இப்போ மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு நம்பர் என்னென்னா, 5 செஷன்ஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. 50% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். கூடுதலாக அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் 18,500 கோடி ரூபாய் சேர்த்துருக்கிறாங்க. இப்போ கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய்.
ஐஓஎல் கெமிக்கல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சைனா அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கு, ஒரு ஏபிஐக்கு. அந்த ப்ராடக்ட்டை வந்து ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக்ஸ் வராமல் குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மருந்தை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐஓஎல் கெமிக்கல்ஸ். ஜூபிலன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு 47 கோடி ரூபாய்க்கு. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜூபிலன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய நிறுவனம். கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய யூகே நிறுவனத்திற்கு 150 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. செய்பம் ஆஃப் ஷோர் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டேருந்து கிடைத்த கான்ட்ராக்ட், வெர்டிக்கல் பம்ப்ஸ் மற்றும் ஸ்பேர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இது. ஏசி விலை மேலும் 3-4% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு HDFC செக்யூரிட்டி சொல்லியிருக்கிறாங்க. இது ரூம் ஏர் கண்டிஷனர்ஸுடைய விலை மறுபடியும் அதிகரிக்கும். இப்போ தான் அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம், சில நிறுவனங்கள் விலையை உயர்த்தியிருந்தாங்கன்னு. இப்போ மேலும் 3-4% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு HDFC செக்யூரிட்டி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான காரணம் இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்கின்றது தான். சேஷா சாய் டெக்னாலஜிஸ்க்கு இன்வெஸ்டெக் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குற டார்கெட் 430 ரூபாய். இந்தியாவில் வெஜிடபிள் ஆயில் இறக்குமதி குறைஞ்சிருக்குங்க ஜூன் மாதத்தில். போன ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது 29% குறைஞ்சிருக்கு. 11.46 லட்சம் டன் தான் இறக்குமதி செய்திருக்கிறாங்க. ஆயில் இயர்னு ஒன்று இருக்குங்க. நவம்பர்லேருந்து அக்டோபர் தான் ஆயில் இயர். ஸோ நவம்பர் 2025 முதல் இந்த ஆண்டு அக்டோபர் வரைக்கும் தான் அந்த ஆயில் இயர். ஸோ ஆயில் இயரில் முதல் 8 மாதத்தில் பார்க்கும்போது, அதாவது போன ஆண்டு நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் பார்க்கும்போது, கியூமுலேட்டிவாக பார்க்கும்போது எவ்வளோ இறக்குமதி செய்திருக்கிறோன்னா 105.7 லட்சம் டன் நம்ம இறக்குமதி செய்திருக்கிறோம் வெஜிடபிள் ஆயில். அது போன ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது போன ஆண்டு இதே காலகட்டத்தில் 99.55 லட்சம் டன் இறக்குமதி செய்திருக்கிறாங்க. ஸோ முதல் 8 மாதத்தில் பார்க்கும்போது இறக்குமதி அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஜூன் மாதம் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா இறக்குமதி குறைஞ்சிருக்கு 29% இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். ட்ரெயின் டிக்கெட் கேன்சலேஷனில் சில மாற்றங்கள் கொண்டு வர இருக்கிறாங்க மத்திய அரசு. என்னென்ன மாற்றங்கள் விரைவாக பார்த்துக்கலாம். இது குறிப்பாக கேன்சலேஷன் மட்டும் பார்த்துடலாம். கேன்சலேஷன், ரீஃபண்ட். ஸோ இப்போ கேன்சலேஷன் நம்ம பண்ணுறோம். ட்ரெயின் புறப்படுற நேரத்தை காட்டிலும் 72 மணி நேரம் அல்லது அதற்கு முன்பே நம்ம கேன்சலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஃபீயாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளோ தொகைன்றது தெரியலைங்க. ஸோ மினிமம் கேன்சலேஷன் சார்ஜாக ஒரு ஃப்ளாட் சார்ஜாக போட இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே 72 மணி நேரம் 24 மணி நேரம் இடையே நம்ம கேன்சல் பண்ணுறோம். புறப்படுற நேரத்தில் இருந்துங்க, ட்ரெயின் புறப்படுற நேரத்துலேருந்து 72 முதல் 24 மணி நேரத்துக்குள்ளார நம்ம கேன்சலேஷன் பண்ணுறோன்னா 25% வந்து நம்ம கேன்சலேஷன் ஃபீஸாக போயிடும். அதே வந்து 24 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் இடையே நம்ம கேன்சலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 50% மட்டும்தான் திரும்ப கிடக்கும். 50% போயிடும். ஸோ கேன்சலேஷன் ஃபீஸாக போயிடும். 8 மணி நேரம் அல்லது அதற்கு குறைவாக இருக்கும்போது நம்ம கேன்சலேஷன் பண்ணுறோன்னா ரீஃபண்டே கிடையாது. மற்றொரு அப்டேட் என்னன்னா கவுண்டர் டிக்கெட்ஸ் சம்மந்தமானதுங்க. இப்போ நம்ம கவுண்டர் டிக்கெட்ஸ் ஒரு கவுண்டர்லேருந்து வாங்கினோம்னா அதே கவுண்டரில் போய் தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, வேறு எந்த கவுண்டரில் வேணால் போய் நம்ம இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கவுண்டரில் போய் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொன்று, போர்டிங் ஸ்டேஷனை எப்போக்குள்ளார நம்ம மாற்றம் செய்யலாம். இப்போ வந்து அந்த சார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு முன்ன வரைக்கும் தான் நம்மளால் நம்ம போர்டிங் ஸ்டேஷனை மாற்ற முடியுங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இப்போ நம்மளால் போர்டிங் ஸ்டேஷனை மாற்ற முடியும்னு கொண்டு வர இருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. நுவோகோ விஸ்தாஸ் 8% அதிகரித்தது. பயோகான் 6%, கண்டெய்னர் கார்ப்பரேஷன் 6%, அதானி பவர் 5% அதிகரித்தது. வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் 4%, அதானி கிரீன் எனர்ஜி 4%, டிவிஸ் லேபரட்டரிஸ் 4%, கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 3%, இ-கிளர்க் சர்வீசஸ் 3%, SBI கார்ட்ஸ் 3% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் டாடா எலக்ஸி 3% வீழ்ச்சி, அப்போலோ டயர்ஸ் 3%, இன்ஜினியர்ஸ் இந்தியா 3%, ஜிண்டால்சா 4%, HCL டெக்னாலஜிஸ் 5% விழுந்தது. வெல்ஸ்பன் லிவிங் 6% விழுந்தது. தெர்மேக்ஸ் 6% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.